ரூ. 25க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேங்கிங் ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்துட்டு ஒரு 260 நாளாக இருக்குது நான் வாங்கினதுலேருந்து. இப்போ அது வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது, இல்லை எத்தனை பர்சன்டேஜ் வந்து லாஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக்குடைய ஃபுல் ரிசர்ச் வீடியோவையும் பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டலி ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு ஓகே அந்த ஷேரில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எங்கிட்ட இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஷேரை செல் பண்ண போகிறேன்னா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன்னா, இல்லை ஹோல்டு பண்ணி வைக்க போகிறேன்னா அப்படின்றத பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஷேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் எட்டிங்கில் தெரிஞ்சிட்டு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க். இப்போ இந்த ஷேர் வந்துட்டு என்ன பிஸ்னஸ் பண்ணுது அங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நம்பர்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவையும் செக் பண்ணி பார்த்துடலாம். எவ்வளோ ஷேர் இருக்குது என்கிட்ட, ப்ராஃபிட்டில் இருக்கா இல்லை லாஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த ஷேர் வந்து என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 25.3 அந்த ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து September 4th. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 6666 கோடி வந்து மார்க்கெட் கேபிட்டலாக இருக்குது. 46 லைனாக இருக்குது. பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5.7 பிஇ ரேஷியோவில் இருக்குது. பிஇ ரேஷியோ பார்க்கும்போது ஓகே சூப்பர் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அது போக போக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க பிஸ்னஸ்லேருந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறம் சார்ட் அதெல்லாம் பார்த்துருவோம். அந்த கம்பெனி பார்த்துருந்தா லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பொதுவாக பேங்க்குக்கு வர ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா லோனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போது என்னென்ன லோன் வந்துட்டு எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோனில் வந்து 29% வந்து அவங்களோட ரெவன்யூவில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 17% கோல்டு லோன் இருக்குது. அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 17% இருக்குது. இதில் வந்துட்டு மோஸ்ட்லி அந்த பர்சனல் லோன் அந்த மாதிரி சின்ன சின்ன லோன்ஸ் எல்லாம் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்டேஜ் லோன் போட்டிருக்கு. அது வந்து 11%. அதாவது இந்த ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி லேண்ட் வாங்குறது அதுக்காக பண்ணக்கூடிய லோன் எல்லாமே அது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்துட்டு வெஹிக்கிள் லோன் வந்து 9% இருக்குது. கிரெடிட் கார்டுலேருந்து அவங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 9% இருக்குது. லோன் அகேன்ஸ்ட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து 8% வந்து லோன் அகேன்ஸ்ட் டெபாசிட்டாக இருக்குது. ஜென்ரலாக பார்த்தது வந்து செக்டர் வைஸ் பார்த்தோன்னா கார்பரேட்டுக்காக வந்து 40% கொடுத்துருக்காங்க. பர்சனல் லோன் 22%. எஸ்எம்இக்கு பார்த்தீங்கன்னா 19% லோன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சருக்கும் வந்துட்டு 19% வந்து லோன் போயிட்டுருக்கு. இதில் கான்ட்ரிபியூஷனில் பார்த்தோன்னா பர்சனல் லோனும் கார்பரேட் லோனும் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸோட வால்யூம் வந்து எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 52% வந்து கேரளாவில் தான் நடந்துட்டுருக்கு பிஸ்னஸ். சவுத் இந்தியான்னு சொல்லிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 29% இருக்குது. அதுக்கு அடுத்தது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்த சவுத் இல்லாமல் நார்த்து அதெல்லாம் சேர்த்துனோன்னா நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் இங்கெல்லாம் சேர்த்து வெறும் 17% தான் பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு. மோஸ்ட்லி அவங்களோட பிஸ்னஸ் ஃபுல்லாக சவுத் இந்தியாவில் தான் இருக்குது. ஏன்னா கேரளாவும் சவுத்தில் தான் சேரும். இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்துட்டு அந்த ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஷேர் வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது இல்லை எவ்வளோ லாஸில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ சவுத் இந்தியன் பேங்கோட ஷேர் பார்த்தீங்கன்னா 144 குவான்டிட்டி வந்து வச்சிருக்கேன். எவ்வளோ காஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆவரேஜாக 26.2 வாங்கியிருக்கேன். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேட் இருக்குன்னு பார்த்தோன்னா 25.3. கரண்ட் வேல்யூ இப்போ ஓவராலாக சேர்த்து என்ன வேல்யூவில் இருக்குன்னு பார்த்தா 3650 ரூபா இருக்குது. என்னடா இவ்வளோ கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் இது வந்து இன்னொரு அக்கௌண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு மோஸ்ட்லி காமிக்கிறது வந்து ஜீரோதா அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து நான் இனிஷியலி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும்போது இந்த அக்கௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். இன்பிட்வீன் வந்துட்டு இன்னும் ஒரு சில அக்கௌண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு காமிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா முழுசாக இதாக தான் இருக்கும். ஓவராலாக ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கான்னு பார்த்தா 133 ரூபா லாஸில் இருக்குது. என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில ஷேர் மட்டும்தான் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் லாஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்கில் பார்த்தோன்னா இந்த சவுத் இந்தியன் பேங்க்கும் இருக்குது. 3.5% வந்து லாஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டும் 6% வந்து கீழே விழுந்திருக்கு. பிரேக்கை பார்த்துருவோம். எவ்வளோ ஷேர்ஸ் வந்து என்கிட்ட வாங்கியிருக்கேன், எப்போல்லாம் மேலே ஏறி இருக்கா கீழே இறங்கியிருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பர் மந்த் அப்போ வாங்கியிருக்கேன். அதாவது இன்னொரு அக்கௌண்ட்டில் முன்னாடியே வாங்கி வச்சுருப்பேன். இந்த அக்கௌண்ட்டில் வாங்கினது பார்த்தீங்கன்னா 2023 40 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் 27 ரூபாய்க்கு. அதாவது 265 நாள் வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்திருக்கு. இது வாங்கினதில் எனக்கு ஏற்பட்ட லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 66 ரூபா நட்டம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பர் அதுக்கு அடுத்த நாள் வாங்கியிருக்கேன். திரும்ப ஒரு 10 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்தது இன்னொரு 5 நாள் கழித்து மறுபடியும் ஒரு 19 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் 26க்கு. அதுக்கடுத்து வந்து இந்த வருஷம் ஜூனில் வாங்கியிருக்கேன். ஒரு 50 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் 25.9க்கு. அதுக்கு அடுத்தது திரும்ப ஆகஸ்ட் மந்த், அதாவது போன மாதம் தான் வாங்கியிருக்கேன். 19ஆம் தேதி வாங்கியிருக்கேன். ஒரு 25 குவான்டிட்டி 25.4 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஒரு 16 நாளாக என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்குது. இதனால் வந்துட்டு 2 ரூபா லாஸ். என்னடா மொத்தமாக லாஸாக இருக்குது, 265 நாள் வச்சுட்டும் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் லாஸ் காமிக்கக்கூடிய ஷேர் வந்துட்டு ஒரு சில இதில் இதுவும் இருக்குது.
இவ்வளோ லாஸ் ஆயிருக்கே, வித்துட்டு வெளியே வர வேண்டியதானே, எந்த காசத்துக்கு வேறு எதெல்லாம் போட வேண்டியதானு சொல்லிட்டு கேட்டோம்னா, அப்படி வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டைமும் வந்துட்டு லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஒரு சில ஷேர்லாம் காமிச்சிருப்பேன் என்னோட போர்ட்ஃபோலியோவில் 800 days 900 days 1000 days இருந்த ஷேர்லாம் என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. அதுபடி பார்க்கும்போது இது வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம புலவை பார்க்க வேண்டியது தான். அது மேலே போகும்போது பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு சார்ட்லாம் பார்ப்போம். ஓகே, கடந்த 3 வருஷத்தில் வச்சுருக்கேன். 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2022 ஆகஸ்ட் அந்த ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தா 7 ரூபா 6 ரூபாயில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு 2022 கிட்ட. அதுக்கப்புறம் செம்மையாக ஏறி இருக்குது. அதே 2022 டிசம்பர் கிட்ட 18 ரூபா ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2024 இந்த வருஷம் தான் 35 ரூபா வரைக்கும் அதிகமாக போயிருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 25 ரூபா அந்த ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ப்ரைஸை பார்த்தா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அதுதான் கிடையாது. நம்ம பி ரேஷியோவில் வேல்யூவேஷனில் பார்த்தோன்னா பி ரேஷியோ கிளிக் பண்ணிக்கலாம். சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம சேனல் வந்துட்டு கண்டென்ட் வைஸில் க்ரோ ஆகிறதுக்கும் சரி, இல்லை குவாலிட்டி வைஸில் க்ரோ ஆகிறதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். அதுக்காக எந்த விதமான அமௌண்ட்டும் வந்துட்டு போட்டு விடுங்க, மானிட்டரி பெனிஃபிட்டும் கேட்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சப்ஸ்கிரைபையும் பார்த்து தான் நம்ம சேனல் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவ் ஓவர் டு த டாபிக். பி ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியான பி ரேஷியோவில் இப்போ தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது 5.7. அதுக்கு முன்னாடி வந்து போயிருக்கு 5க்குலாம் போயிருக்கு. இப்போ பார்க்கும்போது ஓகே பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால் பி ரேஷியோ வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மோஸ்ட்லி பேங்கிங் செக்டர்னால் பிபி ரேஷியோ பார்ப்போம், ப்ரைஸ் டு புக். ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்லா தான் இருக்குது, 0.3. அப்போது பி ரேஷியோவும் கம்மியாக தான் இருக்குது. அப்படின்னா அந்த ஷேர் வந்துட்டு நாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். நாம் மீன்ஸ் உங்களை யாரையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக மோட்டிவேட் பண்ண கிடையாது, நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கு சேஃப். நெக்ஸ்ட்டு அசட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அந்த போர்ட்டலில் பார்த்ததுக்கும் இந்த போர்ட்டலில் பார்க்குறதுக்கும் மார்க்கெட் கேபிட்டல் மட்டும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அது போக போக அந்த ப்ரைஸோட ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் கேபிட்டலும் மாறிட்டே தான் இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் இப்போ வந்து 25 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஹையஸ்ட்டு இந்த வருஷத்துலேயே ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 36 ரூபாய்க்கு போயிருக்கு, லோயஸ்ட் வந்து 20 ரூபாய்க்கு போயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ ஆல்ரெடி நம்ம பார்த்துறோம் 5.7 இருக்குது. புக் வேல்யூ வந்து 33.7. புக் வேல்யூவை விட கம்மியான ப்ரைஸில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.18, ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 1 இருக்குது. ROE பார்த்தீங்கன்னா 13.8 ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அதுவே ROCE பார்த்தீங்கன்னா 6.19 இருக்குது. இந்த செக்டருக்குன்னு இருக்கக்கூடிய பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 11. ஆனால் இதனோட பி ரேஷியோ வந்துட்டு 5.7 இருக்குது. அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கடுத்து கம்பேரிசன் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியோடைய காம்படிட்டர்ஸ் அவங்களோட ஷேர்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் இங்கே இருக்குது, இங்கே 8th இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய பேங்க். இப்போ பி ரேஷியோ கம்பேரிசன் பார்த்துருவோம். பி ரேஷியோ கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே கம்மியான பி ரேஷியோ இருக்கிறது வந்துட்டு சவுத் இந்தியன் பேங்க் தான். இது சூப்பர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு நல்லா இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைனாலையும் ஓகே ஆவரேஜாக இருக்குது. சேல்ஸ் ஆன் குவார்ட்டர் இது வந்து பர்சன்டேஜில் பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். ROCE ROE பார்த்தீங்கன்னா பெரிய ஹைக் இல்லை அப்படின்னாலையும் இந்த பேங்க்குக்கு தகுந்த ROCE ROE இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 11.9 இருக்குது. டெப்ட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. கடந்த 5 வருஷத்தில் இதனோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆவரேஜ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 34.2. இதை விட ஹையஸ்ட்டாக ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று ஐசிஐசி பேங்க், இன்னொன்று ஆக்சிஸ் பேங்க். HDFCயை விட அதிகமான ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து காமிச்சிருக்காங்க 34. வேல்யூவில் அதிகமாக இருக்காது, பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது அதிகமாக இருக்குது. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 4.6. அதே பார்த்தீங்கன்னா மித்த கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நமக்கு தெரியும். இண்டஸ்ட்ரியல் PE எல்லாத்துக்கும் காமன் தான், ஏன்னா செக்டர் PE ரேஷியோ. இந்த கம்பெனியுடைய ஓனர்கிட்ட இதனோட ஷேர்ஸ் இருக்காது. இந்த கம்பெனியோட ஓனர் இருக்கிறது பதிலாக FIS கிட்ட, DIS கிட்டையும் பப்ளிக் கிட்டையும் தான் இருக்கும். ஏர்னிங் பர் ஷேர், ஒரு ஷேருடைய ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4.4 இருக்குது. அதாவது நீங்கள் 25 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய ஷேர் பார்த்தீங்கன்னா 4 ரூபா சம்பாதிக்குது, 4 ரூபா 40 காசு சம்பாரிச்சு கொடுக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 1 இருக்குது. அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸையும் புக் வேல்யூவும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா 0.7 இருக்குது. இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸ் டு புக் வந்துட்டு இதுதான்.
ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் 2013 அது பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 502 கோடி. அதுவே 2024 பார்த்தீங்கன்னா 1070 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. செம்மையான க்ரோத்து, நல்லா வளர்ந்துட்டே வந்திருக்கு. அதில் 2 டைம் பார்த்தீங்கன்னா செம்மையாடி விழுந்திருக்கு. 2021, 2022 பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே இபிஎஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகி வந்துட்டு இருந்திருக்கு. இருக்கிறதுலே ஹையஸ்டான இபிஎஸ் கொடுக்கக்கூடிய வருடமாக 2024 மார்ச் இருந்திருக்கு. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏர்னிங்ஸில் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிவிடெண்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 7%, 8%, 7% கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் 19%, 26% எல்லாம் ஹையஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. 2023 வந்துட்டு 305 கோடியாக இருந்தது. 2024 மார்ச்சில் வந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. 288 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா 294 கோடி. அப்போது இங்கேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இபிஎஸ் அதுக்கு தகுந்த மாதிரியே தான் குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் யார்கிட்டலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஎஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 35% வந்து இருந்திருக்கு 2017 மார்ச்சில். ஜூன் மாதம் பார்த்தோன்னா வெறும் 13, 35லேருந்து 13 குறைஞ்சிருக்கு. நம்ம இப்படி பார்த்தோன்னா ஓகே பயங்கரமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அதுவே குவார்ட்டர்லி வச்சு பார்த்தோன்னா கொஞ்சம் கிளியராக புரியும். 21 செப்டம்பரில் வெறும் 7% வச்சுருந்தவங்க ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் பண்ணியிருக்காங்க. 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவே டிஐஎஸ் கிட்ட பார்த்தோன்னா 16% இருந்தது, 5% வந்து குறைஞ்சிருக்கு. பப்ளிக் கிட்ட வந்துட்டு 76% இருந்தது, 81% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்துட்டு எஃப்ஐஎஸும் டிஐஎஸும் வந்துட்டு கண்டினியூவாக செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. பப்ளிக் பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஷேர் வந்து வாங்கி வச்சுட்ருக்கோம். 50% இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த நாம பார்த்தீங்கன்னா இப்போது 81% கிட்ட வந்துட்டு ஷேர்ஸ் வச்சுருக்கோம். பப்ளிக் கிட்ட மட்டும் 81% ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. திரும்ப எஃப்ஐஎஸும் டிஐஎஸும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த ஷேர் வந்துட்டு நல்லா மேலே போகும். ஓகே, ஃபைனலாக என்ன தான் சொல்ல வரேன், இந்த ஷேர் வந்துட்டு நீ இன்வெஸ்ட் பண்ணுவியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா கண்டிப்பாக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். இந்த கம்பெனியில் இதனோட ப்ரைஸ் குறைய நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டிஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே தான் போக போகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு யாரையும் நீங்கள் வந்துட்டு இந்த ஷேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான வீடியோ கிடையாது. ஓனர் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற டிசிஷன் எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.